வெல்கம் டு parvathiammachi சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஈவினிங் டிஃபன் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ரெசிபி, அதுவும் ஆரோக்கியமானது. தஞ்சை ஸ்பெஷல் நீர் உருண்டை ரெசிபி. இது ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சாஃப்டான நீர் உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு எடுத்து நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 மணிலேருந்து நீங்கள் 2 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி சீக்கிரம் ஊறக்கூடியது. அதை நல்லா களைஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. கொஞ்சம் கூட அரிசி வேண்டாம், நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கடிபடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டுறாதீங்க, நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 மிளகா போதும், ரொம்ப காரம் வேண்டாம். 2 மிளகா போதும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும், கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஒரு 1/4 கப்பு அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வந்த உடனே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய வாசனை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் மாவை கலந்து விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கத்தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்தில் கட்டிப்பட்டுரும். நல்லா தண்ணி ஊற்றி, தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் புழுங்கல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா கட்டிப்பட்டுரும் உங்களுக்கு. இப்போ தண்ணியாக தெரியுது மாவு. அடி பிடிச்சிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே கிளறுங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா கட்டியாக வந்துடும். ரொம்ப கட்டியாக வரணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நம்ம நீர் உருண்டை கொஞ்சம் கல் கணக்காக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற பதம் வந்த உடனே எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஆறின உடனே நல்லா நமக்கு உருண்டை பிடிக்க சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஆறின உடனே கையில் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சிட வேண்டியதுதான். இது எனக்கு 200 கிராம் அரிசிக்கே 10 உருண்டைகள் வந்துச்சு. இது தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். இது 1 கப் அரிசி ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஆரோக்கியமானது. நம்ம ஆவியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஹெல்தியானது கூட. இதே போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்க வேண்டியதான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும். தொட்டு பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கோம். சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் பரிமாற வேண்டியது தான். நான் பூண்டு தக்காளி சட்னி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. அருமையான நீர் உருண்டை, சாஃப்டான நீர் உருண்டை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.